ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் ஜூன் 9, 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜூன் 8 வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் நமக்கு இல்லைன்னு சொல்லி படிக்காமல் இருக்க வேண்டாம், கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடுத்து நமக்கு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது இதில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா, பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அப்புறம் நான் தமிழில் சொல்கிறேன். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஸ்கீம் தட் வாஸ் லான்ச்டு 2015 டு ப்ரொமோட் ஆர்கானிக் ஃபார்மிங் அமாங் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்? அப்போ என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. அப்போ என்ன ஸ்கீம்னு பார்த்துக்கோங்க. பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. கிருஷினாலே நம்ம மோஸ்ட்லி நம்ம அக்ரிகல்ச்சர் தான் நம்ம சொல்லுவோம். அப்போது இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2015. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் ஆர்கானிக் ஃபார்மிங் அமாங், எதுக்குன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இதே கொஸ்டினை தமிழில் பார்க்கலாம். பாருங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கிடையே இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் தான் பார்த்தீங்கன்னா பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கிடையே இயற்கை மற்றும் வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதற்காக எந்த ஆண்டு 2015. திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாருங்க, செகண்ட் கொஸ்டின். விச் ஸ்டேட் ஓன்ட் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டெவலப்டு எ மல்டிபர்பஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட்? மல்டிபர்பஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம்ட் அல்ட்ரா ஸ்வாட்ச். எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். எந்த ஆர்கனைசேஷன் மல்டிபர்பஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட்டை டெவலப் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ. அதுக்கு நேம் என்னன்னா அல்ட்ரா ஸ்வாட்ச். சரியா, இதே கொஸ்டினை தமிழில் பார்க்கலாம். பாருங்க, அல்ட்ரா ஸ்வாட்ச் என்ற பல்நோக்கு கிருமி நீக்கம் செய்யும் அலகை அரசுக்கு சொந்தமான எந்த அமைப்பு உருவாக்கி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ. அரசுக்கு சொந்தமான எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ. அல்ட்ரா ஸ்வச் எதுக்குன்னு பாருங்கள், பல்நோக்கு கிருமி நீக்கம் செய்யும் அலகை. இது கூட என்னன்னு கேட்கலாம், அல்ட்ரா ஸ்வச்னா என்னன்னு கூட கேட்கலாம். அதுக்கு மீனிங் என்னது, பல்நோக்கு கிருமி நீக்கம் செய்யும் அலகை. சரியா, பல்நோக்கு கிருமி நீக்கம் சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா, இதை உருவாக்குனது எதுனா டிஆர்டிஓ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாருங்க, வாட் ஆர் தி லார்ஜ் குரூப் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் that share the Jupiter orbit around the sun commonly called as என்ன சொல்றாங்கன்னா ட்ரோஜன் asteroids. ஓகேவா, what are the large group of asteroids that share the Jupiter orbits around the sun commonly called as? அந்த எந்த ஆஸ்ட்ராய்டுன்னு பார்த்துக்கோங்க, ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்டு. எந்த ஆர்பிட்னு பார்த்துக்கோங்க, எந்த ஆர்பிட்னு கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஜூபிட்டர் ஆர்பிட். ஓகேவா, இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். பாருங்க, சூரியனை சுற்றியுள்ள வியாழனின் சுற்றுப்பாதையை பகிர்ந்து கொள்ளும் சிறு கோள்களின் மிகப்பெரிய குழு பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோஜன் சிறு கோள்கள் சொல்லி அழைக்கிறாங்களாம். சரியா, சூரியனை சுற்றியுள்ள வியாழனின் வியாழனின் சுற்றுப்பாதையை பகிர்ந்து கொள்ளும் சிறு கோள்களின் மிகப்பெரிய குழு. வியாழனை சுற்றி சிறு கோள்கள் இருக்கு, அது மிகப்பெரிய குழு. அந்த குழுவை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா ட்ரோஜன் சிறு கோள்கள். எந்த கோள்னு பார்த்துக்கோங்க, வியாழனை சுற்றி வருகிற கோள்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின். ஆஸ் பர் தி இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், தி சவுத் வெஸ்ட் மான்சூன் அக்வர் டூரிங் விச் பீரியட் ஆஃப் தி இயர்? பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். அதாவது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ அக்வர் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். இது ஜென்ரல் கொஸ்டின்ஸ். சரியா,
நெக்ஸ்ட்டு இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். தமிழில் பாருங்கள். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் ஐஎம்டினா என்னென்னு உடனே கேட்கலாம். இந்திய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கருத்துப்படி தென்மேற்கு பருவமழையானது ஓராண்டின் எந்த காலகட்டத்தில் நிகழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5th question. As per the recent change in the definition of MSMEs, what is the investment limit for an enterprise to be classified as a medium price? எவ்வளோ ருபீஸில் பார்த்தீங்கன்னா ₹50 crore. ரீசன்ட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க? MSME. ஓகேவா? வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் an enterprise to be classified as medium price சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹50 crore. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட புதிய ஒரு நிறுவனத்தை ஒரு நடுத்தர நிறுவனமாக வகைப்படுத்துவதற்காக முதலீட்டு வரம்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹50 கோடி. பாருங்கள். குறு சிறு நடுத்தர, அதான் MSMEன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, குறு சிறு நடுத்தர, சரியா, நிறுவனங்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு புதிய வரையறைகளின்படி ஒரு நிறுவனத்தை ஒரு நடுத்தர நிறுவனமாக வகைப்படுத்துவதற்காக முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹50 கோடி. ₹50 கோடி. சரியா? MSMEங்கிறது தான் உங்களுக்கு குறு சிறு நடுத்தர நிறுவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The recent income tax return forms notified for AY 2020-21 captures information on cash deposit above which limitனு பார்த்தீங்கன்னா ₹1 crore. The recent income tax return, okay, income tax return forms notified AY 2020-21 captures information on cash deposit above which limitனு பார்த்தீங்கன்னா ₹1 crore. நெக்ஸ்ட் இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். AY 2020-2021க்கு அறிவிக்கப்பட்ட அண்மைய வருமான வரி விவர அறிக்கை படிவங்கள் எந்த வரம்புக்கு மேலான பண வைப்பு பற்றிய தகவல்களை சேகரிக்கிறது? ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, AY 2020-2021க்கு அறிவிக்கப்பட்ட அண்மைய வருமான வரி விவர அறிக்கை படிவங்கள் எதை சொல்லுதுன்னா, பண வைப்பு பற்றிய தகவல்களை சேகரிக்கிறது. ₹1 கோடி. ரூபாய் எவ்வளவு? ₹1 கோடி. சரியா? 1 கோடிக்கு மேலே உள்ள அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வருமான வரி விவர அறிக்கையில் படிவங்களில் தகவல்களை சேகரிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். Who are the beneficiary of the newly launched scheme PM Swandi? ஓகேவா? Who are the beneficiary of the newly launched scheme பார்த்தீங்கன்னா PM Swandi. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். சரியா? ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். புதிதாக தொடங்கப்பட்ட பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீதியோர வியாபாரிகள் தான் திட்டத்துக்கான பயனடைகிறவர்கள். இந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா பிரதமர் ஸ்வநிதி. சரியா? இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பாருங்கள். அதான் பிரைம் மினிஸ்டர் ஸ்வாந்தி. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் ஸ்வாந்தி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஓகேவா? தமிழில் பார்த்தீங்கன்னா பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னா வீதியோர வியாபாரிகள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்க்கலாம். What is the name of the technology-based platform launched by the Indian Prime Minister? Technology-based platform launched by the Indian Prime Minister for MSME. ஓகேவா?
என்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ். டெக்னாலஜியோட நேம் வந்து சாம்பியன்ஸ். யாருக்காண்டி? எம்எஸ்எம்இஸ்காண்டி. ஓகேவா? இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதே கொஸ்டினை தமிழில் பார்க்கலாம். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக இந்திய பிரதமரால் தொடங்கப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையிலான தளத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ். பாருங்கள், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக இந்திய பிரதமரால் தொடங்கப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையிலான தளத்தின் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்க்கலாம். Which subordinate officer of Office of Agriculture Ministry recommends the change in minimum support price to the Union Cabinet? அப்போ எந்த ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். உங்களுக்கு கொஸ்டினுமே அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஆன்சர்லுமே அக்ரிகல்ச்சர் வந்துடுது. கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். விச் சபார்டினேட் ஆஃபீஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்ட்ஸ் தி சேஞ்ச் இன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். சேஞ்ச் இன் எம்எஸ்பினா கூட என்னன்னு கேட்கலாம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் டு தி யூனியன் கேபினெட் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். மத்திய அமைச்சரவையில் குறைந்தபட்ச ஆதார விலையை மாற்றுமாறு பரிந்துரைத்த மத்திய வேளாண் அமைச்சகத்தின் இணை அலுவலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் செலவினங்கள் மற்றும் விலை ஆணையம். வேளாண் செலவினங்கள் மற்றும் விலை ஆணையம். பாருங்க, மத்திய அமைச்சரவையில் குறைந்தபட்ச ஆதார விலையின் இது கொஸ்டின்லேயே இருக்குது மாற்றுமாறு பரிந்துரைத்த மத்திய வேளாண் அமைச்சகத்தின் இணை அலுவலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் செலவினங்கள் மற்றும் விலை ஆணையம். ஓகே, இதில் இருந்தால் நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? குறைந்தபட்ச ஆதார விலையை மாற்றுமாறு பரிந்துரைத்த மத்திய வேளாண் அமைச்சகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் செலவினங்கள் மற்றும் விலை ஆணையம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி சைக்ளோன் that has intensified into cyclonic storm that is expected to cross Maharashtra and Gujarat coast? அந்த சைக்ளோன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிசர்கா. சைக்ளோன் நேம் வந்து நிசர்கா. வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி சைக்ளோன் that has intensified into a cyclonic storm that is expected to cross Maharashtra and Gujarat coastன்னு பார்த்தீங்கன்னா நிசர்கா. இதே கொஸ்டின் வந்து தமிழில் பார்க்கலாம். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடற்கரைகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் அதிதீவிர சூறாவளி புயலாக தீவிரமடைந்துள்ள புயலின் பெயர் எதுனா நிசர்கா. பார்த்துக்கோங்க, நிசர்கா புயல் எங்கே கரையை கடக்கும்னு சொல்லி கூட கேட்கலாம். எந்த ஸ்டேட்டுக்கு இடையிலன்னு பார்த்துக்கோங்க. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடற்கரைகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் அதிதீவிர சூறாவளி புயலாக தீவிரமடைந்துள்ள புயலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிசர்கா. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.